புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டு புலத்தின் இந்திய மொழிகள் மையத்தின் தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கக்கூடிய தமிழ்ச் செவ்வியலுக்கு பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்களின் பங்களிப்பு உரைத்தொடரின் 14ஆம் அமர்வு இனிதே தொடங்க இருக்கின்றது. இன்றைய நாள் பழந்தமிழ் இலக்கியத்தில் காணலாகும் சில உறவுமுறை கூறுகள் எனும் தலைப்பிலான கட்டுரையை தமிழாக்கம் செய்து அறிமுகம் செய்து வைக்க ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தின் தமிழ் முனைவர் பட்ட ஆய்வாளர் கமலக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த அமர்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றிண்ணா. நான் பேசுறது கேக்குதுலண்ணா? கேக்குதுப்பா. தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். பழந்தமிழ் இலக்கியத்தில் காணலாகும் சில உறவுமுறை கூறுகள், சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கின்ஷிப் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர் என்னும் இந்த கட்டுரையை துவங்குவதற்கு முன்பாக ஒரு சில தகவல்களை கூற விரும்புகின்றேன். இந்த கட்டுரை ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்களினுடைய தமிழ் செவ்விலக்கிய பங்களிப்புகள் குறித்தான அறிமுகம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதற்கு இடையில் வேறு ஒரு பொருண்மை சென்று மறுபடியும் மீண்டும் இது 14வது தொடராக தொடர்கின்றது. இந்த கட்டுரையானது ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் ஆய்வு கருத்தரங்கள் ஒன்றில் எழுதிய கட்டுரை. அந்த கட்டுரை அந்த இதழில் இருந்து எடுத்து தமிழாக்கம் செய்யப்படுகின்றது. இந்த தமிழாக்கம் முழுமையும் நடைபெறாமல் நேற்று இணைப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த கட்டுரை முழுமையாக்கம் செய்து இணைப்பில் பதிவேற்றப்பட்டுள்ளது. நேற்று வரை அதை முழுமை பெறாத கட்டுரையை படித்தவர்கள் இன்று அந்த முழுமையான கட்டுரையை படிக்க தேவைப்படுபவர்கள் படித்துக் கொள்ளலாம். இந்த கட்டுரையினுடைய ஆங்கில மூலத்தையும் அந்த இணைப்பின் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நன்றி. பழந்தமிழ் இலக்கியத்தில் காணலாகும் சில உறவுமுறை கூறுகள். பழந்தமிழ் இலக்கியத்தில் காணலாகும் சில உறவுமுறை கூறுகள் என்னும் தலைப்பிலான இக்கட்டுரை தமிழாக்கம் செய்யப்பட்டு இங்கு அறிமுகம் படுத்தப்படுகிறது. இத்தமிழாக்கத்திற்கு உதவிய பேராசிரியர்கள் பக்தவச்சல பாரதி, திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி பேராசிரியர் ப. கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கும், எம் தமிழ் பிரிவு ஆய்வாளர்கள் தமிழ் பாரதன், பூங்குழலி ஆகியோருக்கும் இவ்விடத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழந்தமிழ் இலக்கியங்களில் காணலாகும் சில உறவுமுறை கூறுகள் என்னும் தலைப்பிலான இக்கட்டுரை ஜார்ஜ் ஹார்ட்டினால் எழுதப்பட்டு 1973ஆம் ஆண்டு டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கின்ஷிப் அண்ட் ஹிஸ்டரி இன் சவுத் ஏசியா என்னும் பொருண்மையிலான கருத்தரங்கில் வாசிக்கப்பட்டுள்ளது. இக்கருத்தரங்க கட்டுரைகள் யாவும் இக்கருத்தரங்க தலைப்பிலேயே நூலாக தொகுத்து 1974ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் 2வது கட்டுரையாக இக்கட்டுரை அமைகின்றது. தெற்கு ஆசியாவின் உறவுமுறை, வரலாறு ஆகியவற்றை ஆராய்வதை நோக்கமாக கொண்ட இக்கருத்தரங்கில் ஜார்ஜ் ஹார்ட் தென்னிந்திய தமிழ் இலக்கியங்களுள் காணலாகும் உறவுமுறை அமைப்பை ஆராய்ந்து இக்கட்டுரையை எழுதியுள்ளார். உறவுமுறை அமைப்பு குறித்து ஆராய்வதனால் தமிழ் அக இலக்கியங்களை இக்கட்டுரைக்கான முதன்மை தரவுகளாக கொண்டுள்ளார். தமிழர்கள் குடும்பத்தை மையப்படுத்தியே இலக்கியங்களை அகம் புறம் என பாகுபடுத்தியுள்ளனர் என்னும் கருத்தை முன்வைத்து 30 பக்க அளவில் விரிவானதாக இக்கட்டுரையை அமைத்துள்ளார். தமிழ் அகப்பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களின் அடிப்படையில் தமிழ் குடும்ப அமைப்பை துவக்கத்தில் விளக்கியுள்ளார். அப்பகுதி பின்வருமாறு அமைகின்றது. அகப்பாடல்கள் யாவும் அந்தந்த சூழலில் இடம்பெறும் யாரோ ஒருவரின் கூற்றில் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பாத்திரங்களாக தலைவி, தலைவன், தோழி, தலைவனது ஆண் தோழன், தலைவனுக்கு தூதுவனாக செல்லப்படும் தாழ்த்தப்பட்ட குடியைச் சேர்ந்த பாணன், நற்றாய், செவிலித்தாய், அரிதாக தலைவனும் தலைவியும் உடன் போவதையும் அவர்களது மன வாழ்வையும் கண்டுறும் பார்வையாளர்கள் ஆகியோர் அமைகின்றனர் என்னும் பொதுவான தகவல்களை தந்துள்ளார். தொடர்ந்து இலக்கியத்தில் இடம்பெறும் இப்பாத்திரங்களை அறிந்து கொள்வதற்கு கூடுதல் தகவல்கள் தேவைப்படுகின்றன என்னும் கருத்தை முன்வைத்து ஏற்கனவே தான் கொண்டுள்ள ஆய்வு பார்வையின் அடிப்படையில் ஆற்றல் என்பதை, அதாவது சேக்ரெட் பவர் அல்லது சேக்ரெட் போர்ஸ் என்பதை மையமிட்டதாக இப்பாத்திரங்களுக்கான சுருக்கமான அறிமுகத்தை தந்துள்ளார். இதன் வழி இந்த அடிப்படையிலேயே இவர் தென்னிந்தியாவின் உறவுமுறை அமைப்பை ஆராய உள்ளார் என்பதை அறிய முடிகின்றது. அடுத்ததாக தென்னிந்திய குடும்பத்தின் உறவு மையம் பெண்ணை மையமிட்டதாக அமைகிறது என்னும் பிரண்டா பெக் என்னும் ஆய்வாளரின் கருத்தை அடிப்படையாக கொள்கிறார். நாட்டுப்புறவியல் அணுகுமுறையின் அடிப்படையில் பிரண்டா பெக் முன்வைக்கும் இக்கருத்தின் அடிப்படையிலேயே இவர் தமிழ் அக இலக்கியங்களை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். இக்கட்டுரையில் பல இடங்களில் பிரண்டா பெக் குறிப்பிடும் நாட்டார் வழக்காட்சியல் கருத்துக்கள்
தமிழ் அக இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன என்பதை விளக்குவதாக அமைகின்றன. இவற்றுள் ஐயத்திற்குரிய இடங்களும் உள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவை இவ்வறிமுகத்தில் பின்னர் விளக்கப்படுகின்றன. பிரண்டாபெக் முன்வைக்கும் தென்னிந்திய குடும்ப அமைப்பின் அடிப்படையில் தமிழ் அகப்பாடல்களில் இடம்பெறும் குடும்ப அமைப்பில் தலைவி முதல் இடம் வகிக்கிறாள். அவளை சார்ந்தே மற்ற உறுப்பினர்கள் அமைகின்றனர். குறிப்பாக அவளது தமையன், தந்தை ஆகியோர் இடம்பெறுகின்றனர் என்னும் கருத்தை ஹார்ட் இக்கட்டுரையில் முன்வைக்கின்றார். இவ்வாறு குடும்பத்திற்கு மையமாக விளங்கும் பெண்ணிடம் உறைந்துள்ள ஆற்றல் அவள் திருமணம் செய்து கொள்ளும் போது அவளது கணவனுக்கு சென்று விடுகிறது. இதன் காரணமாகவே நாட்டார் வழக்காற்றில் தமது தங்கையின் திருமணத்தை அவளது தமையன்கள் விரும்புவதில்லை என்னும் கருத்தை பிரண்டாபெக் கருத்தை மேற்கோளாக காட்டி விளக்கியுள்ளார். ஆனால் பிரண்டாபெக் குறிப்பிடும் அக்கருத்துக்கள் இடம்பெறும் கதைகள் இந்நூலாக்க வடிவத்தில் இடம்பெறவில்லை. எனவே அந்த கதைகள் என்ன கதைகள் என்பதை அறிவதில் சிக்கல் ஏற்படுகின்றது. ஹார்ட் பிரண்டாபெக் குறிப்பிடும் அக்கருத்தை மகட்பார் காஞ்சி என்னும் துறையில் அமையும் தொகை பாடல்களோடு பொருத்தி காட்டி அதே அமைப்பு முறையே தமிழிலும் காணப்படுகிறது என்பதை விளக்கியுள்ளார். தொடர்ந்து இதை தவிர்க்கவே தொகை பாடல்களின் காலத்தில் இருந்தே பழந்தமிழகத்தில் முறைமண மணமுறை, அது கிராஸ் கசின் மேரேஜ் என்னும் அமைப்பு வழக்கில் உள்ளது என்னும் கருத்தை முன்வைத்து அதற்கான சான்றுகள் தந்து விரிவாக விளக்கியுள்ளார். அப்பகுதியில் இவர் முன்வைக்கும் சில முதன்மையான கருத்துக்கள் பின்வருமாறு அமைகின்றன. திருமணத்திற்கு முன்பாக தனது தந்தையையும் தமையன்களையும் காக்கும் பெண்ணின் ஆற்றல் திருமணத்திற்கு பின்பாக தனது கணவனுக்கும் பின்னர் பிறக்கும் குழந்தைக்குமாக நீட்டிக்கிறது. தென்னிந்தியா குறித்தான பரிச்சயம் உடைய ஒருவருக்கு இது கணவனுக்கு எவ்வளவு முதன்மையானது என்பது தெளிவாக தெரியும். கணவன் உடனான அவளது உறவே முதன்மையானதாகவும் பிறருடனான அவளது உறவு இரண்டாம் நிலைப்பட்டதாகவும் அமைகிறது. இதன் காரணமாகவே தக்கலி சிவசங்கர பிள்ளையின் செம்மீன் நாவலில் இடம்பெறும் கணவன் தனது மனைவி அவனுக்கு உண்மையாக இல்லாத போது அழிந்து போகிறான். பழைய காப்பியமான சிலப்பதிகாரத்தில் கணவன் இறந்தவுடன் கண்ணகியின் ஆற்றல் கட்டுக்கடங்காமல் போகிறது. திருமணத்திற்கு பிறகு தனது மனைவிக்கும் தாய்க்கும் போட்டி நிலவுமாயின் மகன் பிறந்த பிறகு அப்போட்டி மகனுக்கும் கணவனுக்கும் இடைப்பட்டதாக மாறுகிறது. மகன் பிறந்த பிறகு தலைவன் தனது மனைவியோடு வாழ்வதை தவிர்த்து அடிக்கடி பரத்தையரை நாடிச் செல்லுதல் என்பது தமிழ் வழக்காக அமைகிறது. பல்வேறு சடங்குகள் தாய்க்கும் மகனுக்குமான உறவு பற்றிய கருத்தாக்கத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சுவனவாக அமைகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததைப் போலவே இன்றும் தனது முதல் மகப்பேற்றுக்கு தமிழ் பெண் தாய் வீட்டிற்கு செல்கிறாள். தந்தை தனது குழந்தைக்கு ஆபத்தை உண்டாக்குபவராக அமைகிறார் என்னும் நம்பிக்கை பகுதியளவேனும் இருப்பதனாலும் மாறாக தாயின் ஆற்றலுக்காக இருவருக்கும் இடையே போட்டி உண்டாகும் என கருதுவதனாலும் இச்சடங்கு இன்னும் செயல்படுத்தப்படுகிறது என்னும் கருத்துக்களை முன்வைத்து இதற்கான சான்றுகளை தொகைப்பாடல்களில் இருந்தும் நாட்டார் வழக்காற்று தரவுகளில் இருந்தும் தந்துள்ளார். உறவுமண மணமுறை குறித்து கூடுதலான தகவல்களை தருவதாகவும் அதற்கு மாற்றாக அமையும் காதல் மனம், சகோதர மனம் ஆகியன தவிர்க்கப்பட்டமைக்கான காரணங்கள் குறித்து ஆராய்வதாகவும் இக்கட்டுரையின் அடுத்த பகுதி அமைகிறது. இங்கு உறவுமண அமைப்பை பல்வேறு வரைபடங்களின் வாயிலாக விளக்கியுள்ளார். இவ்விடத்தில் பெண்ணின் ஆற்றல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை தவிர்க்கவும் அதனால் தமக்கு ஏற்படும் தீங்கில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் பெற்றோர் உறவுமண மணமுறையை ஆதரித்தனர் என விளக்கும்போது இது தென்னிந்தியாவிற்கே உரியது என்றும் இங்கிருந்தே இப்பண்பாட்டு கூறுகள் பாலி மொழி வழியாக சமஸ்கிருத வட இந்திய மரபை அடைந்தன என்னும் முதன்மையான கருத்தை விளக்கியுள்ளார். தென்னிந்திய பண்பாட்டு கூறுகளின் தனித்தன்மை, அதன் பரவலாக்கம் ஆகிய பொருண்மைகளிலான ஆய்வுக்கு உதவுவதாக அமையும் இப்பகுதி பின்வருமாறு அமைகின்றது. தென்னிந்தியாவில் முறைமணமே நடைமுறையில் இருந்தது என்பதை விளக்க இவ்விரு பாடல்களை விட கூடுதலான சான்றுகள் கிடைக்கின்றன. பௌத்தாயன தர்ம சூத்திரம் இத்தகைய திருமண முறை தென்பகுதிக்கே உரியது என விளக்குகிறது. அத்தோடு டிராட்மன் முறைமண மணமுறை சமஸ்கிருத பாலி கதைகளுக்கு இலங்கை பௌத்தர்களாலும் தென்னிந்தியர்களாலுமே அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை பல்வேறு சான்றுகள் காட்டி விளக்கியுள்ளார். டிராட்மனின் விவாதங்கள் ஆதாரங்களுடன் விளக்கப்படுவனவாகவும் ஐயத்திற்கு இடமற்றவனவாகவும் அமைகின்றன. எனவே பண்டைய தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் தொகைப்பாடல்கள் உருவான காலத்தில் முறைமண மணமுறை வழக்கில் இருந்தது என்பது தெளிவாகிறது என்னும் கருத்தை விளக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேற்குறிப்பிட்டதை போன்று முறைமண மணமுறை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான கூடுதல் தகவல்களை தந்துள்ளார்.
இக்கருத்தாக்கம் குறித்து ஹார்ட் முன்வைக்கும் கூற்று பின்வருமாறு அமைகின்றது. முறை மனத்திற்குரிய பொது கோட்பாட்டாக சுட்டப்படும் குடும்பங்களுக்கு இடையே அல்லது பரம்பரைகளுக்கு இடையே பெண்களை கொண்டு கொடுத்து, அதாவது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் உமன், தொடர்ச்சியான உறவை என்றும் நிலைத்திருக்கச் செய்வது என்னும் கருத்தை அடிப்படையாக கொண்டு பெண் மூன்றாவதாக ஒருவரை மணப்பதை அவளது தந்தையும் தமையன்களும் எதிர்ப்பதற்கான காரணத்தை விளக்கலாம். எனினும் மற்றொரு காரணம் பெண் தனது முறைவழி ஆணையை மணக்க வேண்டும் என அவர்கள் கருதுவதற்கு இணையானதாக இருப்பதாக நான் உணர்கிறேன். தமிழ் பண்பாட்டின் மிக உறுதியான கூறுகளுள் ஒன்றாக பெண்ணின் ஆற்றலை கட்டுக்குள் வைத்திருப்பதன் முதன்மைத்துவம் அமைகிறது. அதுவே அவளை சூழ்ந்திருக்கும் ஆண்களை அழிக்காமல் பாதுகாப்பதாக அமைகிறது. பெண்ணின் ஆற்றல் பெரிய அளவில் அவளை சூழ்ந்திருக்கும் ஆண்களுடனான உறவுமுறை அமைப்பால் கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. இந்த உறவுமுறை அமைப்பில் திடீர் மாற்றத்தினாலோ அல்லது போட்டியினாலோ மாறுதல்கள் உண்டாகும் போது, அதாவது சான்றாக தந்தைக்கும் கணவனுக்கும் இடையில் அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் பெண்ணின் ஆற்றல் மீதான கட்டுப்பாடு தளர்வுற்று தீங்கு விளைவிப்பதாய் அமைகிறது. உறவுமுறை திருமணத்தில் ஒரு வகைப்பாட்டில் அமையும் உறவுமுறைகள், அதாவது பேட்டர்ன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், திடீர் மாற்றம் அல்லது போட்டியினால் உண்டாகும் குழப்பங்களை போக்கும் தன்மையினவாக அமைகின்றன. திருமணத்திற்கும் முன்பாகவே பெண்ணின் தந்தை, அவளது வருங்கால கணவர் ஆகியோர் ஒரே உறவு மைய அமைப்பில் இடம்பெறுகின்றனர். எனவே திருமணம் பெண்ணின் தந்தையை உள்ளடக்கிய உறவுமுறைகளின் பாதுகாப்பு அமைப்பை வலுவிழக்க செய்வதில்லை என்னும் கருத்தை முன்வைக்கின்றார். தந்தை வழி சமூக அமைப்பிற்கான புதிய விளக்கமாக ஹார்ட் குறிப்பிடும் இக்கருத்து அமைகிறது. எனினும் இவர் தான் முன்வைக்கும் கருத்துக்களை தக்க சான்றுகளின் அடிப்படையிலேயே இக்கட்டுரையில் விளக்குகின்றார். இவ்வாறாக தமிழ் உறவுமுறை அமைப்பு பெண்ணை மையமிட்ட உறவு மனமுறையின் அடிப்படையில் அமைகிறது எனவும், அவ்வாறு நடக்காத போது உண்டாகும் தீமை பற்றியும் விளக்கிய பிறகு, பெரும்பாலான தொகைப்பாடல்கள் இவ்வகை திருமணம் பற்றி பேசாமல் காதற் திருமணம் பற்றி பேசுகின்றனவே என்னும் வினாவை எழுப்பி அதற்கான விடைகளாக பின்வரும் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். பெற்றோர் வழி உருவாகும் திருமணத்தால் கவிதை சுவை பெறுவது இல்லை. தொகைப்பாடல்களின் காலத்தில் இருந்தே காதல் என்பது தென்னிந்திய சமூகத்திற்கு தூரமான ஒன்றாக இருந்த போதும் தமிழ் திரைப்படங்கள் காதல் திருமணங்களையே ஆதரிப்பதை போன்றது இது என்னும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். மேற்குறிப்பிட்டதை போன்று நாட்டார் வழக்காற்று அணுகுமுறையை பின்பற்றுவதால் இவ்வாறு விளக்குகிறாரோ என தோன்றுகின்றது. காதலுக்கும் முற்றிலும் எதிரானதாக தொகைப்பாடல் கால தமிழ் சமூகம் இருந்ததா என்னும் வினாவின் அடிப்படையில் இவ்வணுகுமுறையின் அடிப்படையில் உருவான தவறான கருத்தாக இது அமைகின்றது. முறைமணம் குறித்து விளக்கியதை தொடர்ந்து தமிழ் உறவமைப்பில் இடம்பெறும் கூடுதல் தகவல்களை பிரண்டாபெக் முன்வைக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் விளக்கியுள்ளார். அவை பின்வருமாறு அமைகின்றன. நாட்டார் வழக்காற்றில் இடம்பெறுவதைப் போலவே கடவுள் உடனான மனித தொடர்பு உருவாகும் போது ஒழுங்கின்மையும் குழப்பத்தன்மையும் உண்டாகிறது. ஆற்றல் அடக்கப்படாத போது பெண் தீமை விளைவிப்பவளாய் இயற்கையை போன்றவளாய் அமைகின்றாள். சான்றாக சிலப்பதிகாரத்தில் கணவனை இழந்த கண்ணகியின் நிலையை சுட்டலாம். பெண்ணின் ஆற்றலை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்காகவே பல்வேறு பண்பாட்டு அடக்குமுறைகள் பெண்ணின் மீது செலுத்தப்படுகின்றன முதலிய கருத்துக்களை விளக்கியுள்ளார். இறுதியாக தற்கால தமிழ் பண்பாடு, அவற்றில் பெண்களின் நிலை ஆகியன குறித்து தமது கருத்துக்கள் சிலவற்றை குறிப்பிட்டு இக்கட்டுரையை நிறைவு செய்துள்ளார். நன்றி. பங்கேற்பாளர்கள் இந்த கட்டுரை மீதான கலந்துரையாடல், விவாதங்கள், கேள்விகள் இருப்பின் தங்களுடைய உள்வாங்கியை திறப்பில் வைத்து தற்பொழுது பேசலாம். கமலக்கண்ணன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. முந்தைய கட்டுரைகளுக்கும் இதுக்கும் உள்ள சில தொடர்பு இருக்கு. இந்த பாணர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஒரு கருத்து வருது இல்லையா, அது முதல்ல நம்ம வேறொரு கட்டுரையில விரிவாவே விளக்கி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் நினைவுக்கு வருது எனக்கு. இவருடைய அந்த ஆற்றல் என்ற கருத்து, இந்த கருத்து பெருங்கற்காலமா
படையா? அதனோடு தொடர்பு படுத்துறது. இதைப் பற்றி இன்னும் 2, 3 நிமிடம் அத எடுத்து சொன்னீங்கன்னா, வினா கேட்பதற்கு, உள்ள வருவதற்கு, மற்றவர்களுக்கு பங்கேற்பதற்கு வாய்ப்பா இருக்கும். சரிங்க. சொல்றேங்கய்யா. ஜார்ஜ் ஹார்ட்னுடைய ஆய்வு அணுகுமுறை, அதாவது ஆய்வு மேற்கொள்ளும் முறையாக சேக்ரெட் ஃபோர்ஸஸ் அல்லது சேக்ரெட் பவர் என்பது அமைகின்றது. இந்த சேக்ரெட் ஃபோர்ஸஸ் அண்ட் பவரின் அடிப்படையில் தான் அதை வந்து நான் ஆற்றல் என்று தமிழ்ல வந்து கொடுக்குறேன். இந்த அடிப்படையில் தான் தமிழ் பண்பாடு ஆனது அமைந்தது என்பது வந்து அவரோட கருத்தாக இருக்கிறது. இந்த ஆற்றல் யாரிடமெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணிடம், நடுகள், இறந்து போனவர்கள் மீதான நடுகள், முரசு, மன்னனுடைய கடிமரம், இது போன்ற அந்த முதன்மையான இடங்களில் எல்லாம் இருக்கின்றது. இந்த ஆற்றலை தமிழர்கள் அணங்கு என்றும் குறிப்பிட்டார்கள். இதை தெய்வம் தெய்வ வழிபாட்டிற்கு முன்னதான ஒரு நிலை. இந்த நிலையை வந்து தமிழர்கள் பின்பற்றியதனாலேயே வடமரபில் இருப்பதை போன்ற புராண தன்மைகள் தமிழர்களுடைய பண்பாட்டில் வந்து இடம்பெறவில்லை என்று வந்து குறிப்பிடுறாங்க. இந்த ஆற்றல் வந்து மையமாக அகவாழ்வில் பெண்ணும் புறவாழ்வில் மன்னனும் வந்து அமைகின்றார்கள். அகவாழ்வில் இருக்கும் பெண் வந்து இந்த ஆற்றல் வந்து கட்டுக்குள் இருக்கும் வரை அவள் வந்து நல்ல நல்ல தன்மை வாய்ந்தவளாகவும், இந்த ஆற்றல் வந்து கட்டுப்பாட்டை மீறும் போது அவள் வந்து தீங்கு வாய்ந்தவளாகவும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவளாகவும் அமைகிறாள் என்கின்ற கருத்தை வந்து அவர் முன்வைக்கின்றார். அதே போன்று மன்னனிடம் இந்த ஆற்றல் எப்போதும் உறைந்திருக்கும். இந்த ஆற்றலை எப்போதுமே வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளை செய்பவர்களாக பாணர்கள் என்பவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பாணர்கள் இந்த செயலை, மன்னனது ஆற்றலை கட்டுப்படுத்துவதனால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட அல்லது தாழ்ந்த குடியினராக அமைகின்றனர். இதுவே அந்த அவர்களுடைய தாழ்நிலைக்கான காரணம் என்னும் கருத்தை வந்து இவர் வந்து முன்வைக்கின்றார். இதே மரபு வேறு சில பண்பாடுகளிலும் இருக்கின்றது. மானா என்கின்ற ஒரு பண்பாட்டை குறிப்பிட்டு, ஆனால் அங்கு வந்து அவர்களும் அந்த மன்னனது ஆற்றலை கட்டுப்படுத்துபவர்களும் உயர்நிலையில் இருக்கின்றனர். ஆனால் தமிழில் இது மாறானதாக அமைகின்றது என விளக்குகின்றார். பெண்ணினுடைய ஆற்றல் எப்படி அமைகின்றதுன்னா, பெண் வந்து திருமணத்திற்கு முன்பாக அவள் பருவம் எய்தும் உடனே அந்த அணங்கு என்பது வந்து அவளை வந்து தொற்றிக்கொள்கின்றது. அந்த அணங்கு ஏற்பட்டவுடன் அவள் வந்து அடங்கி ஒடுங்கி இருப்பவளாக வந்து இருக்க வேண்டப்படுகிறாள். அது வந்து அவ்வாறு இருந்தால்தான் அந்த அமைப்பு வந்து அவளது தமையனுக்கும் தந்தைக்கும் அவரை சூழ்ந்திருக்கின்ற அவரது மகன், அதாவது தந்தை, தமையன், மகன் என்கின்ற இந்த 3 ஆண்கள் தான் வந்து அவளது குடும்பத்தில் வந்து மையமாக அமைகின்றார்கள். இவர்கள் வந்து அவளுடைய ஆற்றல் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் போது இவர்களுக்கு தீங்கு விளைகின்றது. அந்த கருத்து தான் வந்து அவர்கள் குடும்பத்திற்கு அழிவு உண்டாவதற்கான காரணமாக அமைகின்றது. எனவே அவள் வந்து கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் வந்து உறவு மனமுறை வந்து வருகின்றது. உறவு மனமுறை இல்லாத போது அவள் வேறொருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டியவளாகின்றாள். அப்போது இங்கு ஏற்கனவே இருக்கின்ற தந்தைக்கும் தமையனுக்கும் அது தீங்கை விளைவிக்கிறது. அதே உறவு மனமுறை வந்து இருக்குமானால் அந்த பெற்றோருடைய தங்கையோ அல்லது தம்பி மகனோ அல்லது தங்கை மகனாகத்தான் அவன் வந்து இருக்கும்போது அவனும் இந்த உறவுகள் வந்து இணைஞ்சு விடுகின்றான். இதனால் உறவு மனமுறை வந்து இருக்கின்றது என்கின்ற கருத்தை வந்து இந்த கட்டுரையிலும் முன்வைக்கிறார். இதுல பெருங்கற்படை தொடர்பா ஏதோ தொடர்பு படுத்துறாருல்ல? அது சொல்றேங்க. இந்த கருத்தாக்கம் வந்து தமிழர்களுக்கு வந்து எங்கிருந்து வந்தது என்றால், இது இந்தியாவிலேயே குறிப்பாக தென் பகுதிகளில் தமிழர்களிடம்தான் இருக்கிறது. இது வந்து மெகாலித்திக் டெக்கான் மெகாலித்திக் பீரியட், அதாவது தக்காணத்தில் இருக்கின்ற பெருங்கற்கால பீரியட்ல இருந்து, மெகாலித்திக் பீரியட்ல இருந்து உருவானதா வந்து சொல்றாங்க. இதில் இருந்துதான் பிற மரபுகளுக்கு சென்றிருத்தல் வேண்டும் என்பது இவருடைய கருத்து. இந்த கருத்தை வந்து யார் முன்வைக்கிறாங்கன்னா, ட்ராட்மன் அவர் வந்து குறிப்பிடுறாங்க. அது எந்த கட்டுரையிலன்னா, அதாவது இந்த லிட்டரரி டேர்ம்ஸ்ல வந்து இந்த கின்ஷிப் இருந்துச்சா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினோட இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ட்ராட்மன். அந்த கட்டுரையில் அவர் விளக்கியிருப்பதா கொடுத்துருக்காங்க. அந்த கட்டுரை நான் இன்னும் படிக்கலைங்கய்யா. அது பற்றி தெரியும் போது வடமரபில் அது இல்லாததும் அது தெற்கு இருந்து வடமரபிற்கு எப்படி போச்சு என்கின்ற கருத்தை வந்து உணர்ந்து கொள்ளலாம் ஐயா. பேராசிரியர்கள் மாதையனையா, பேராசிரியர் ரங்கனையெல்லாம் இணைந்து இருக்கிறாங்க. கருத்து சொன்னாங்கன்னா இந்த தம்பி வளப்படுத்திக்க பயனுள்ளதாக இருக்கும்.
ஆம், ஆம். பேராசிரியர் மாதையன் ஐயா, பேராசிரியர் அரங்கன் ஐயா கருத்து சொன்னாங்கன்னா இந்த தம்பிக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஐயா. ஹலோ ஐயா வணக்கங்க ஹலோ ஐயா. ஹலோ கேக்குதுங்க ஐயா. வணக்கம் வணக்கம். நான் அந்த இடையில ஒரு 5 நிமிஷம் இருக்கதான் உள்ள வந்தேன். சரிங்க. ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, நல்லா ஹலோ கேக்குதுங்க ஐயா. நான் ஒரு 5 நிமிஷம் இருக்கதான், அந்த கடைசி கொஞ்ச நேரம் தான் நான் உள்ள வந்தேன். மற்றபடி நான் சரி. கேட்க முடியல. அதனால நான் கட்டுரையை படிச்சுட்டு உங்களோட நான் பேசுறேன் பிறகு. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, எனக்கு நல்லா கேக்குது. கட்டுரை படிச்சுட்டு நான் உங்களோட பேசுறேன். ஏன்னா சரிங்க. அந்த பொது மூலம் என்பதுலதான் அதெல்லாம் பேசியிருக்காரு. அணங்கு, மானா இதெல்லாம் அங்கதான் பேசியிருக்காரு. ஆமாங்க ஐயா. அது எல்லாம் அப்படியே ஏத்துக்க முடியுமாங்கிறதுதான் பெரிய பிரச்சனை. இந்த அணங்கு சரிங்க. பத்தி விஜயலட்சுமி அம்மா இதுல ஒரு கட்டுரை படிச்சாங்க, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல. பெருங்கதை சரிங்க பற்றி ஐயா. ஆராய்ச்சி செய்தவர்கள். அது ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க ஐயா, அதையும் கேட்பேங்க வைத்துக் ஐயா. கொண்டு பார்க்கலாம். அவரு நினைப்பது போல எல்லாத்தையும் ஒரே அடியா வைத்துக் கொள்ள முடியாது நம்ம. ஏன்னா இந்த சரிங்க. அணங்குடை முருகன் கோட்டத்து கலந்துடா மகளிரின் நிகழ்ந்து நின்றவேன்னு வரும். ஆமாங்க ஐயா. அங்க அணங்கு என்பது முருகனுக்குரியதாக இருக்கிறது. அது தீய தெய்வமா அங்க காட்டப்படல. எல்லா இடங்களிலும் எல்லா இடங்கள்லயும் இவர் தீமை செய்கின்றதாக தான் காட்டுகிறார். கற்போடு சம்பந்தப்பட்டது, முரசோடு சம்பந்தப்பட்டது, அரசனோடு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் சொல்லுகிறார் அவர். ஆனா அது அணங்குடை முரசுன்னு வரும். அது அணங்குடை முரசுன்னு சொல்லுவதற்கு அணங்குடை அரசன் வருவதற்கும் வேறுபாடு. அணங்கு அணங்குனாலதான் காதலிக்கு இந்த காதல் நோய் வந்ததாக சொல்லுகிற மரபு, பழைய மரபு தமிழ் சமூகத்துல. அந்த பழைய மரபுக்கு பிறகு இவர்கள் எல்லாம், இந்த இளம் பெண்கள் எல்லாருமே அந்த முருகனையும் வேலனையும் கேலி செய்வதான குறிப்புகள் நிறைய இருக்கு சங்க இலக்கியத்துல. இந்த மீ ஆற்றலை மறுத்து போகிற ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. காதல் திருமணம் நடைபெறுகிற சூழல்லாம் அதெல்லாம் மறுக்கிறார்கள்னு பாக்குறோம். பழைய மரபுல இருக்கிற செவிலியும் நற்றாயும் இந்த அணங்குதான் மூல காரணமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா இவர்கள் தலைவன் தான் மூல காரணம்னு சொல்லி அந்த அணங்கை மறுக்கிற சூழல், வேலனையும் முருகனையும் அறிவற்றவர்களாக மடையர்களாக காட்டுகிற மரபையும் காட்டுறாங்கன்னு பாக்குறோம். அப்ப இது அதனுடைய மாற்ற காலம் என்பது ஒன்று. அணங்கினுடைய ஆரம்ப காலம் எனால் பழைய சமூகங்கள்ல ஆற்றலாக கருதப்பட்டு அது ஒரு நன்மை தருவதாக இருக்கலாம். அது இல்லாத காலத்தில் தீங்கு வரும்னு நினைக்கிற சூழல் இருந்தது. ஆனா பின்னாடி வருகிற பொழுது அந்த அணங்கியே கேலி செய்கிற, அந்த அணங்கு காரணமாக இருக்கிற முருகனை கேலி செய்கிற சூழல்லாம் வருகிறது. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம சூழல் இருக்கு, அதையும் நீங்க பாத்துங்க. ஒரு வரலாற்று ரீதியா அதை பார்க்க வேண்டிய சூழல்ல அவர் ஒட்டுமொத்தமா பொதுவாகவே வைத்து பார்த்துட்டு போறாரு அவர். அதே போல அரசன் அந்த இழிசினர்களாக அந்த பறையன், துடியன், பாணன், கடம்பன் வருகிற அந்த குடியினரை கீழ்குடியினராக கருதுகிற போக்கும் அவர்கிட்ட இருக்கு. அந்த இதுவும் அதை பத்தி தான் அவங்க ராஜம்னுடைய அந்த நூல், மணற்கேணி ஆய்வுதல் வழியாக வெளிவந்த நூல்ல எல்லாத்தையும் மறுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்ல, இழிசினர் என்பது வேறொரு புலம். அவங்க கொள்ளுவதிலையும் சிக்கல்கள் இருக்கு. இழினா இறங்குதல்னு போட்டு, சினர்னா உடையவர்கள்னு அர்த்தம்னு அவங்க பொருள் கொண்டு இறங்குதலை உடையவர்கள் அப்படிங்கிற மரத்திலிருந்து இறங்குதல் என்கின்ற ஒரு பொருளை கொண்டு இந்த இழிசினர் என்பதற்கு வேற பொருளை சொல்லி அவங்க வேறொரு நிலைக்கு போயிடுறாங்க, கருத்தை மறுக்கிற அதே சூழல்ல. ஆனா அவங்க அந்த அணங்கு பத்தி எல்லாம் பேசல. அணங்கு என்பது உயர்நிலையில பத்தி தான் பார்க்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அவர்களால் வணங்கப்பட்ட ஒரு தெய்வமாகவும் அது இருக்கிறது என்று பார்க்கணும். இது மலையில் இருக்கிறது, காட்டில் இருக்கிறது, சூரர மகளிரும் இதோடு சம்பந்தப்பட்டது என்று பார்க்கணும்.
அதனால இதுல உள்ளுக்குள்ள நீங்க ஆராய்ச்சின்னு வருகிற பொழுது இதையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு இது தொடர்பாக வந்திருக்கிற ஆய்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக்கொண்டு இவர் கருத்துக்கு மறுப்பாக வந்திருக்கிற ஆய்வுகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நீங்க செய்யணும். அப்படியே நாம இதை சரிங்க. ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பார்க்கணும். சரிங்கய்யா. நான் உங்க விஜயலட்சுமி அவங்களோட கட்டுரையும் படிக்கிறேங்கய்யா, இதுவும் சரியா? படிக்கிறேங்கய்யா. ஹலோ, சரிங்கய்யா. சரிங்கய்யா. கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா, ஹலோ, கேக்குதுங்கய்யா. ஹலோ, கேக்குதுங்கய்யா. விஜயலட்சுமி இது ரொம்ப நாளைக்கு முன்ன ஆ? தேடுறேங்கய்யா, அதுவும் தேடுறேங்கய்யா. ரொம்ப நாளைக்கு முன்ன பார்த்தது நானு. ஓ, சரிங்க. நான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துல இருந்த ஆரம்ப காலத்துல ஒரு செமினார். சரி பாருங்க, அங்க யாராவது அந்த சிவகாமி இருக்காங்க, சரிங்கய்யா. அவங்க என்ன கிடைச்சதுன்னா அவங்க கிட்ட வேணா பேசி பாருங்க. சரிங்க. அவங்க அவர்கள் தான் சாகித்ய அந்த கருத்தரங்கள் எல்லாம் இருந்தாங்க முக்கியமா. அதை கொஞ்சம் பாருங்க அந்த சரிங்க. கட்டுரை. நீங்களே அந்த தரவுகளை எடுத்து வைத்துக்கொண்டு வரலாற்று சரிங்க. ரீதியா அணங்கு என்பது எப்படியெல்லாம் மாற்றம் பெற்று வந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். நீ எனக்குழி சமூகத்தில் சொல்லுங்க சொல்லுங்க. இது வந்துங்க ஹலோ, இலக்கிய ஹலோ, சிற்பிகள் வரிசையில வந்து சொல்லுங்க, என்ன பெருங்கதை சொல்ல பற்றி அவங்க வந்தீங்களா? அதாங்கய்யா பெருங்கதை நூல் ஹலோ, குறித்து அவங்க போட்டிருக்காங்க ஐயா, விஜயலட்சுமிங்கிறவங்க. கேக்குதுங்களாங்க ஐயா? ஐயா பெருங்கதை பற்றி ஆராய்ந்தவர்கள் தான். அவங்க ஆமா, அவங்க போட்டிருக்காங்க தான் ஐயா. அவங்க அதுல தான் மின்னஞ்சல் இருக்கான்னு பாக்குறேங்க ஐயா. நான் இருந்துன்னா அவங்கள்ட்ட அவங்க தான் பேசுறேங்க அவர் ஐயா. கட்டுரை படிச்சாங்க. ரொம்ப முக்கியமான அவங்க கிட்ட கேளுங்க, அந்த கட்டுரை கிடைச்சதுன்னா வாங்கி பாருங்க. அவங்க சரி. இவ்வளவு கீழ் நிலையில கொண்டு போய் பார்க்கல. இவரு முழுக்க முழுக்க அந்த காதல் எல்லாமே அந்த நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கீங்களே பொது மூலம் ஆமாங்க ஐயா. தமிழ் சங்க இலக்கியம், அதுல வந்து அந்த காதலையே வந்து ரொம்ப கற்பனை உலகுக்கு எடுத்துட்டு போய் காட்டுவதாகத்தான் இருக்கு அவருடைய ஆய்வு முழுக்க அந்த கட்டுரையில. நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், அதை பேச முடியல, எனக்கு நேரம் இல்லாதனால. இந்த இந்த உலகத்தை விட்டுட்டு வேற ஒரு நிலைக்கு மேல் நிலைக்கு போய் மித்தாலஜியோட சம்பந்தப்படுத்தி சில விஷயங்களை எல்லாம் பேசுவதா அதுல இருக்கு செய்திகள்லாம். அதனால அவங்க பார்க்கிற பார்வை என்பது அவங்களுக்கான மரபுகளின் அடிப்படையில தான் பாக்குறாங்க. தமிழ் மரபு என்கின்ற அடிப்படையில நாம என்ன பார்க்கலாங்கிறதையும் நீங்க சிந்தித்து பார்த்து. உங்க ஆய்வு தலைப்பு என்ன? தமிழ் சமஸ்கிருத பெண்பார் புலவர் பாடல்கள்ங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? இதெல்லாம் எதுக்கு கேக்குது? இது பொது பொது மூலம், காமன் சோர்ஸ் வந்து சான்ஸ்கிரிட் இவங்க பேசியிருக்காங்கன்னு எடுத்தங்க. ஆமாங்க ஐயா. ஓ, சரி 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 சரி, நல்லது. ஆனா இதே போல ஜார்ஜ் இவரு கிரிகரி ஜேம்ஸ்னு ஒருத்தர் லெக்சிகோகிராஃபில தமிழ் லெக்சிகோகிராஃபின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கு. அதுல நிகண்டு பத்தி வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு பொது மூலம் ஒண்ணு இருக்கு, இது தமிழும் இல்ல சான்ஸ்கிரிட்டும் இல்ல, இதுக்கு வேற ஒரு பொது மூலம் இருக்குன்னு எந்த மூலம்னு சொல்லல அவர். இந்த மாதிரி இந்த ஃபாரினர்ஸுக்கு இடையில ஒரு பொது மூலம் கண்டுபிடிப்பதை ஒரு நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னு பார்க்கணும் நாம. அதனால அதை அப்படியே கருதுகோளா எடுத்துக்கொள்ள முடியுமாங்கிறது தான் நமக்கு சிக்கலா இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க அதுல. நீங்க வேலுச்சாமி ஐயாட்ட பேசலாம். வேலுச்சாமி ஐயாட்ட இது தொடர்பா சில விஷயங்களை பேசலாம். அன்னைக்கு அவர் பேசும்போது கூட நான் சொன்னேன், தமிழ் சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது எல்லாம் வடமொழியாளர்கள் தான் எழுதுனாங்கன்னு இல்ல, தமிழ் மக்களும் அதை நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதையே நீங்க சொல்லாம விட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஆமா அதை விட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த பொது மூலம் கண்டுபிடிப்பதற்கு முன்ன தமிழ் சமூகத்தினுடைய காலச்சூழல் என்பதற்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அது 8ஆம் நூற்றாண்டு கிமு 800க்கு கொண்டு போறாரு. அதை தமிழ்ல இன்னைக்கு வந்து கிமு 600 வரைக்கும் வந்திருக்கு. சான்ஸ்கிரிட் ரொம்ப பின்னாடி வருகிறது. சான்ஸ்கிரிட்டினுடைய மகாபாரதத்தினுடைய பழைய பகுதி கூட கிமு 2ஆம் நூற்றாண்டு தான் சொல்றாரு. அப்படின்னா எப்படி இது பொது மூலமா இருக்க முடியும்? ஏன் தமிழ்ல இருந்து போயிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த கால ஆய்வுகள் முன்னோக்கி செல்லுகிற பொழுது நம்ம இதை மீளாய்வுக்கு உட்படுத்தி வேறு நிலையில பார்க்க வேண்டியது நல்லது. நீங்க இதெல்லாம் கவனமா பார்த்து எதிர்காலத்துல ஒரு நல்ல ஆய்வாளரா வரலாம். நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழல்களை வைத்துக்கொண்டு நல்லா பண்ணுங்க. நல்லது, வாழ்த்துக்கள். நன்றிங்க. நல்லது.
ஏன் ஒரு ரொம்ப குறைச்சலான பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இருக்காங்க. ஹலோ வேந்தன், இப்போதான் பள்ளி கல்லூரி எல்லாம் திறந்துட்டதுனால கொஞ்சம் இதாயிருச்சுங்கய்யா அந்த இணையவழி அப்படியா? சந்திப்பு. அது ஆமாங்கய்யா. குறைஞ்சு போச்சா? இவர்களுக்கு கொஞ்சம் நம்ம குறைஞ்சிருச்சுங்கய்யா. ஆய்வாளர்களுக்கு அது ஒரு சிக்கலா இருக்கா? ஆமாங்கய்யா. இல்லைன்னா நேரத்தை மாத்திரலாம்ல. அப்படித்தான் நேரத்தை காலையில கொஞ்சம் நேரம் வர முடியாதுங்கிறது தான் சாயந்தரம் வச்சிருந்தாங்கய்யா. இதுலயும் கொஞ்சம் சாயங்காலம் சிக்கல் வர இருக்கு மாட்டாங்க போலங்கய்யா. அவங்க. சாயங்காலம் நீங்க கொஞ்சம் பின்ன தள்ளி கூட வச்சிருக்கலாம். ஒரு 6 to 7 கூட சரிங்கய்யா. வச்சிருக்கலாமே. 5 ரொம்ப 6 மணிக்கு ஏர்லியர் உங்களுக்கு. இன்னொரு 6 நிகழ்வு மணிக்கு அது இருக்குங்கய்யா இருக்கும். எங்க துறையிலேயே. ஆமாங்கய்யா. ஓஹோ, 7 to 8 அதை வச்சுக்க வேண்டியதான். அப்படித்தான் பண்ணுங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப புவர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இதுல. பேராசிரியர் அரங்கன் இருந்தாருனாங்க, இல்ல போல இருக்கு அரங்கன். நல்லா ஊக்கமா பண்ணுங்க, போல்டா பண்ணுங்க. அவர் எழுதிட்டாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒத்துக்காதீங்க தம்பி. சரிங்க, கேக்குதுங்கய்யா. எனக்கு ஹலோ, விட்டு ஒரு நொடி விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா. ஐயா கேக்குதுங்கய்யா, கேக்குது. இப்ப கேக்குது. ஒரு நொடி இடையில விட்டுருதுங்கய்யா. ஒரு செகண்ட் பிரேக் ஆகுது. ஹலோ. ஹலோ ஐயா, அதான் அதான். தமிழ் என்ன அதனால கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. நம்ம மரபை நம்ம விட்டு அவரும் விடாம தான் பேசுகிறார். சரிங்க. இருந்தாலும் எனக்கு விடு ஐயப்பா எனக்கு கொஞ்சம் கேட்கலங்கய்யா. நல்லது, நல்லா பண்ணு. நான் அந்த கட்டுரை படிச்சுட்டு கேக்குது. நான் அந்த கட்டுரை ஒரு தடவை படிச்சு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஹலோ, அனுப்பிட்டு நான் படிச்சுட்டு பேசுறேன் உங்களுக்கு. நல்லது. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றி. அனுப்புறேங்கய்யா. நன்றி ஐயா. தமிழ் செவ்வியலுக்கு பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்களினுடைய பங்களிப்பு உரைத்தொடரின் 14ஆம் அமர்வு இனிதே நிறைவடைகின்றது. இன்றைய நாள் பழந்தமிழ் இலக்கியத்தில் காணலாகும் சில உறவுமுறை கூறுகள் எனும் தலைப்பிலான கட்டுரையை தமிழாக்கம் செய்து அறிமுகம் செய்து வைத்த JNU தமிழாய்வு மாணவர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமர்வில் பங்கெடுத்து கருத்து பகிர்வுக்கும் அறிவு பகிர்வுக்கும் வித்திட்ட பங்கேற்பாளர்கள் அத்தனை பேருக்கும் JNU தமிழ் பிரிவின் சார்பில் நன்றிகள். நன்றி, வணக்கம். தம்பி, இதுலயே 6 மணிக்கு தொடங்குன்னு சொல்லணும் இல்லையா? ஒவ்வொரு மாதமும்